அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது அதிர்ஷ்டம் வர்றதுக்கான ஒரு பழமையான வழியை பத்தி பார்க்க போறோம். இந்த பழமையான வழி ஒரு அன்னதானத்தை சேர்ந்ததா இருக்கு. இதை நீங்க சோதனை செஞ்சு பார்க்கும்போது நீங்க அதிர்ஷ்டசாலியா இல்ல துரதிருஷ்டசாலியா நீங்களே பார்த்துக்கலாம். அந்த காலத்துல சிவனடியாருங்க ஏழைகளோட வீட்டுக்கு சென்று சாப்பிடுவாங்க. ஒவ்வொரு ஊர்லயுமே பல பணக்காரங்க நம்ம வீட்டுக்கு வரமாட்டாங்களா அப்படின்னு தவம் கிடப்பாங்க. சிவனடியார் நம்ம வீட்டுக்கு வந்து உணவு அருந்திட்டு செல்ல மாட்டாங்களா அப்படின்னு பார்த்துட்டே இருப்பாங்க. இப்படி இருக்கும்போது ஒருவேளை உணவுக்கே இல்லாம கஷ்டப்படக்கூடியவங்க வீட்டுக்கு சென்று அவங்க உணவு கேட்பாங்க. அந்த ஏழையும் அவங்க கையில கிடைச்ச உணவை கொடுத்து சாப்பிட சொல்லுவாங்க. சிவனடியார் சந்தோஷத்தோட அதனை சாப்பிட்டு விட்டு அவங்களுக்கு ஆசீர்வாதம் வழங்கிட்டு செல்வாங்க. சிவனடியார் இருக்கும் சக்தி அந்த வீட்டுல இருந்து அந்த வீட்டோட அனைத்து தரித்திரத்தையும் விரட்டிடும். பல ஜென்மங்களா இருந்து வந்த கருமாக்கள் அனைத்துமே விலகிடும். 1 கோடி ஆத்மாக்களுக்கு செய்யக்கூடிய அன்னதானம் ஒரு சாதுக்கு நம்ம செய்யக்கூடிய அன்னதானத்துக்கு சமமானதா இருக்கும். உங்களோட வீட்டிற்கு உண்மையான ஆன்மீகவாதி யாரையாவது அழைச்சிட்டு வந்து அவங்களுக்கு சாப்பாடு போடுங்க. குறிப்பா அவங்களுக்கு சாப்பாடு தான் போடணும். கடையில இருந்து வாங்கிட்டு வந்த சாப்பாடை அவங்களுக்கு போடாதீங்க. உங்க வீட்டுல அமர்ந்து அவங்க சாப்பிடணும். சாப்பிடும்போது உங்க குடும்பத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களுமே அங்க இருக்கணும். அதே போல ஒரு உண்மையான ஆன்மீகவாதியா பார்த்துட்டு அவங்களுக்கு நீங்க சாப்பாடு போட்டீங்கன்னா அந்த ஆன்மீகவாதியே நினைச்சா கூட உங்களுக்கு வரக்கூடிய செல்வத்தை தடை செய்ய முடியாது. ஆன்மீகவாதிகள் கிட்ட இருக்கக்கூடிய சக்தி மிக உயர்ந்த ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்கும். உங்ககிட்ட இருக்கக்கூடிய உணவை இன்முகத்தோட அவங்களுக்கு நீங்க போடும்போது அவங்களோட முழு சக்தியுமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இதை நீங்க செஞ்சா கோவிலுக்கு கூட போக தேவையில்லை. இதுல ஒரு விசேஷம் என்றாலும் சம்பந்தப்பட்ட உண்மையான ஆன்மீகவாதி உங்களை வாழ்த்தலை விட அவங்க இருக்கும் சக்தி தான் உங்களை வாழ்த்தும். எத்தனையோ ஆன்மீக சம்பந்தப்பட்ட செயல்ல நீங்க இறங்கி இருப்பீங்க. இதை நீங்க செஞ்சு பாருங்க. உங்களுடைய அனைத்து பிரச்சனையுமே தீர ஆரம்பிக்கும். உண்மையான ஆன்மீகவாதியை மட்டும் நீங்க பார்த்து அவங்கள சரியா கூட்டிட்டு வந்துட்டு உங்க வீட்டுல நீங்க சாப்பாடு போட்டு அவங்களும் சாப்பிட்டாங்கன்னா செல்வ வளம் உங்க வீட்டோட கூரையே பிச்சுக்கிட்டு கொட்ட ஆரம்பிக்கும். எதுலையுமே முன்னேற்றம் இல்ல, எதை தொட்டாலும் தடையா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இது செஞ்சு பாருங்க. அதிர்ஷ்ட காத்து அப்புறம் உங்களை நோக்கி வீச ஆரம்பிக்கும். அடுத்தது உங்க வீட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இதை செஞ்சாலும் அந்த பிரச்சனை போயிடும். எப்பேற்பட்ட ஏவல் சக்திகளா இருந்தாலுமே அது உங்களை விட்டு விலக ஆரம்பிச்சிடும். இது ஒரு சாதாரண முறைதான். ஆனா அதனால இதை எல்லாருமே பயன்படுத்தி பாருங்க. ஆனா உண்மையான ஆன்மீகவாதியை கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். அப்படி கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பாக அன்னையில இருந்து நீங்க அனைத்து செல்வங்களையும் பெற்று வளமான வாழ்க்கை வாழ்றதை யாராலுமே தடுக்க முடியாது. நன்றி, வணக்கம்.